ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ வந்து நம்ம சமீபமாக என்னோடய சேனலில் கொடைக்கானல் வீடியோஸ் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கொடைக்கானலில் இருக்க எங்கள் நாத்தனாருடைய வீடோடைய ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் எங்கள் நாத்தனாருடைய கொடைக்கானல் வீட்டுடைய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகிற வழி இது தான். எங்கள் நாத்தனார் வீடு வந்து லேக்குலேருந்து 4.5 கிலோமீட்டரில் இருக்குது. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் பக்கம் போகணும். இப்போ வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் வந்து அவங்க வீடு. இப்போ அவங்க வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பையன் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இது பகல் நேரம்தான். ரொம்ப சடனாக அங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ உள்ளே போய் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கார் பார்க்குக்கு மேலே இருக்க ஏரியா. கார் பார்க்கு கீழே இருக்குது. நம்ம படியில் ஏறி தான் வரணும். இவங்க தான் எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா வெயில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே ரொம்ப கூலாக இருக்குது இல்லையா, அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஒரு சின்னதாக வராண்டா இருக்குது. இந்த வராண்டாவை தாண்டி உள்ளே போனால் ஒரு ஹால் இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து ஹாலு. அங்கே வந்து ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க, டீப்பாய் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம நிறைய பேர் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பிளாஸ்டிக் சேர்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் ரொம்ப காலையிலனாலும் கொஞ்சம் குளிராக இருந்தது, நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது குளிர் அந்த நேரம். அவங்க சோஃபா செட், டைனிங் டேபிள் எல்லாமே சென்னையிலேருந்து தான் வாங்கி அனுப்பினதாக சொன்னாங்க, கட்டில் எல்லாம். அப்புறம் அந்த ஹாலில் நாங்கள் 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் என் பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். வந்து தான் அங்கே கொஞ்சம் நிறையா இருந்தது. அதனால் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ மலையில் மேலே இருந்தாலும் வந்து எப்படி தான் வருமோ எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இது வந்து டைனிங் ஹாலு, ரவுண்டு டைனிங் டேபிள், அதுக்கு 4 சேர் இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே வந்து வாஷ் பேசின்னு, அதுலேயே வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் கலந்து வர மாதிரியே கனெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாஷ் பேசின் மேலே ஒரு மிரர் மாட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து சமைச்சு வச்சதெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் செவத்தில் வந்து சாமி படம், சாய்பாபா படம் அதெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அதை ஒட்டி அப்படியே பக்கத்தில் வந்தால் சின்னதாக ஒரு வந்து கிச்சன். நம்ம எப்போவாது தானே போகிறோம், அதனால் இது ரொம்ப நல்லா காம்பேக்ட் கிச்சனாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து நாங்கள் இண்டக்ஷன் அதில் தான் சமைச்சோம். அப்புறம்லாம் வந்து கேஸில் சமைச்சோம். கீழெல்லாம் வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்னென்ன சமைச்சு டைனிங் டேபிளில் வச்சோன்னு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டாணிலாம் போட்டு ஒரு மசால் போட்டிருந்தோம். அப்புறம் தயிர் இந்த சொம்பில் இருக்குது. அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது. சிப்ஸ் இருக்குது. சாதம் மாத்திரம் ரைஸ் குக்கரில் இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்றச்ச எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. அப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே கிச்சனில் வச்சுருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, ஹெல்ப்புக்கு ஒருத்தங்க வருவாங்கன்னு. அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே கழுவி கொடுத்தாங்க. கேஸில் சமைக்கிறது தான் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 நாள் தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, குக்கர்னு சொல்லி நாங்கள் அப்படி இது பண்ணிகிட்ருந்தோம், கேஸ் கிடைக்காதனால. அப்புறம் எல்லாம் கேஸ்லேயே சமைச்சிக்கிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பெட்ரூமு. இதில் 2 கட்டில் போட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே அந்த கம்ஃபர்ட்டர் போட்டிருந்தாங்க. அது போட்டால் தான் அங்கே வந்து படுக்க முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது. ஃபேன் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபேன் தேவையே இல்லை அங்கே. அப்புறம் இந்த மாதிரி போத்திக்கிறதுக்கு உள் அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே நிறைய கொண்டு போய் வச்சுருந்தாங்க அவங்க. அப்புறம் இந்த பெட்ரூமை ஒட்டி வந்தோன்னா ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயே 2 பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து டாய்லெட் இருக்குது. இதுதான் வந்து ஒரு டாய்லெட்டு. இப்போ அதை பார்க்கலாம். டாய்லெட்டுக்கெல்லாம் வந்து உடன் டோர் தான் போட்டிருந்தாங்க. நம்ம
இங்கே இருக்க மாதிரியே தான் எல்லாமே கட்டியிருந்தாங்க. டாய்லெட் பாருங்கள், டைல்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் பேசின் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு மிரர் மாட்டியிருந்தாங்க. அப்புறம் ஹீட்டர், ஏன்னா கொடைக்கானலில் ஹீட்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஹீட்டர் எல்லாம் கிச்சனில் கூட ஹீட்டர் மாட்டியிருந்தாங்க. ஏன்னா பாத்திரம் கழுவரிச்செல்லாம் கை ஜில்லுன்னு இருக்குங்கிறதுக்காக கிச்சன்லேயும் ஒரு ஹீட்டர் மாட்டியிருந்தாங்க. அப்புறம் இது ஒரு பெட்ரூமு. இங்கே கட்டில் போட்டு பெரிய பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாமும் சென்னையிலேருந்து தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு பீரோ இருக்குது. அதில் தான் வரைச்ச திங்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி பூட்டிட்டு வருவாங்க. இந்த விண்டோ இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பெருக்கிற நேரம் நம்ம திங்ஸ் எல்லாம் அது மேலே எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்தது. அங்கே வெளியில் பாருங்கள், அந்த கார்டனோட வியூஸ் எல்லாம் தெரியுது. நாங்கள் கூட்டுறதுக்காக அதெல்லாம் தூக்கி அது மேலே வச்சுருவோம். கூட்டின பிறகு நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் விண்டோஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் என் பையன் வந்து அந்த பெட்டு மேலே தான் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால ஒரு நாள் வந்து அங்கே வீட்டிலேருந்தே வேலை பார்த்தான். பாருங்கள், கனெக்ஷன் எல்லாமே போட்டுக்கிட்டு அங்கேயே பெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு விண்டோ, இங்கேயும் வந்து வெளியில் அந்த கார்டனோட வெளி இதெல்லாம் தெரியுது. எல்லா விண்டோஸ்க்கும் டபுள் கர்டன்ஸ் போட்டிருந்தாங்க. அதை ஒட்டி வந்தோன்னா இன்னொரு பாத்ரூமு, அதுக்கும் உடன் டோர் தான். ஃபஸ்ட்டு இவங்க வாங்குறச்சு அது சிங்கிள் பெட்ரூமாக தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் இவங்க வந்து இன்னொரு பெட்ரூம்க்கு வந்து கட்டி ஹாலெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வேறு மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஒரு வாஷ் பேசின், அப்புறம் வந்து இந்த பக்கம் மிரர் மாட்டியிருக்காங்க. அப்புறம் ஹீட்டர், எல்லா இதுலேயுமே 2 பாத்ரூம், கிச்சன் எல்லாமே வந்து ஹீட்ரு மாட்டியிருக்காங்க. நல்ல டைல்ஸ் வந்து கலர்ஸ் அழகாக இருக்குது. அப்புறம் இதை சுற்றி 2 பெட்ரூம் வித் 2 டாய்லெட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து வெளி ஏரியா. வெளியில் வந்து நிறைய, நான் சொன்னேன் இல்லையா, 3 வருஷமாக கொரோனானால் வர முடியாதனால நிறைய செடிகள் வளர்ந்துருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்கள் இருக்கிற சமயம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் போன பிறகு அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஊற்று மாதிரி அங்கே இருக்குது. அங்கெல்லாம் கிணறு இல்லை. இதுலேருந்து தான் அவங்க வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க. தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து வெளி இடம். இதுலேயும் நம்ம கார்டன்லாம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் இந்த இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பூச்செடி வச்சு மரங்களெல்லாம் நடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து டைமும் இல்லை, மாறி மாறி வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். ஆனால் நிறைய இடம் இருந்தது. அதில் வந்து நல்ல கேரட்டெல்லாம் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே படி மாதிரி அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் அங்கே இந்த மாதிரி தானே விளைவிக்கிறாங்க. அதனால சரி இன்னொரு தடவை வர்றச்ச பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டு, கொடைக்கானல் வீட்டு ஹோம் டூரெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு மிஸ்ட்டு வந்தது, திடீர்னு வெயில் வந்தது, திடீர்னு மழை பெஞ்சுது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது கிளைமேட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வர்ற வீடியோக்களில் நான் சாக்லேட் ஃபேக்ட்ரி, பொட்டேட்டோ ஹார்வெஸ்டிங் அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை அங்கே இருக்கிற ரோஸ் கார்டன் பார்க்க போகிறச்ச மீட் பண்ணேன். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும், கொடைக்கானலோட ஃப்ளவர் ஷோ எல்லாமே வர்ற வாரங்களில் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.